அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஒரு பீர்க்கங்காயை வச்சு புதுவிதமாக ஒரு குழம்பு, அந்த மசாலா எல்லாம் அரைச்சி ஸ்டஃப் பண்ணி அதை எப்படி செய்யலான்றதை வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ஸ்டப்பிங்க்கு தேவையான மசாலா வந்து நம்ம வறுத்துக்கிறோம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் தனியாக போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றாவே வறுத்துக்கிறோம். ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றாவே வறுத்துக்கிறோம். நம்ம மிளகா வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு 5 மிளகா போட்டுக்கிடுவோம். போட்டு லைட்டாக வறுத்துக்கிறோம். வறுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் சேர்க்கணும். கொஞ்சம் முறுமுறுன்னு ஆகட்டும். இந்த டைமில் வந்துட்டு வேர்க்கடலை சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் வேர்க்கடலை வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறோம். ஒரு 5 முந்திரி பருப்பு, முழு முந்திரி சேர்த்துக்கிறோம். ஒரு எள்ளு, ஒரு அரை ஸ்பூன் எள்ளு போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வறுத்துக்கிறோம். இதே நம்ம இந்த கிரேவிக்கு தகுந்த மசாலா, அந்த மசாலாலாம் நம்ம எவ்வளோ நிறைய சமைச்சோம்னா நிறைய சேர்த்துக்கிறோம். ஒரு 2 பீஸ் தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அந்த 2 பீஸ் தேங்காய் அதில் சேர்த்துக்கிறோம். நல்லா இதை கோல்டன் கலராக வறுத்துருவோம். இதை நல்லா வறுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். போதும் இந்த அளவுக்கு வறுத்தது. இதை நம்ம ஆற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்துடும். தண்ணி ஊற்றி நல்லா ஆறட்டும். நல்லா ஆறட்டும். ஆறுனதும் நம்ம அரைச்சிக்கிறோம் மிக்சியில். நம்ம இப்போ இதை அரைச்சி வச்சுட்டேன், பாதி அரைச்சிட்டேன். இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். ஏன்னா அந்த பீக்கங்காய் உள்ளே நம்ம வந்து ஸ்டஃப் பண்ணுவோம், அது உள்ள உப்பு போகணும். அதனால் நான் உப்பு போட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுறேன். நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதே பாத்திரத்தில் நம்ம ஒரு புளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சீரகம் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். சீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இந்த பெரிய வெங்காயத்தை அதில் போட்டுருவோம். கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். கொஞ்சம் வதங்கிடுச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறோம் வாசனைக்கு. வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு, போதும். இந்த டைம் நம்ம அரிஞ்ச கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஒரு ஆறுக்கு அரிஞ்ச கருவேப்பிலையும் நம்ம அதில் சேர்த்துருவோம். ஒவ்வொரு பொருளும் ஒரு மாதிரி போடும்போது நல்லா வாசனை நல்லாயிருக்கும். நான் அரிஞ்சு சேர்த்துருக்கேன் கருவேப்பிலையை. அதுமாதிரி கொத்தமல்லி கொஞ்சமாக, சும்மா ஒரு பிடி கொத்தமல்லி அதையும் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக அந்த குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் நம்ம போட்டுக்கிறோம். ஏன்னா நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு அரைக்கலை, மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். மிளகா காரம் வேணும் அப்படின்னு நினச்சாக்கா ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் லைட்டாக போடுறேன் மிளகாத்தூள் ஏற்கனவே அரைச்சிருக்கேன் மிளகா. நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தான் அது. அதையும் நம்ம அதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இது வதங்குறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுருவோம். மசாலாலாம் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுருக்கோம், அதனால் இதில் பார்த்து போட்டுக்கிடுவோம். இப்போ இதை நம்ம அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இதை மூடிடுவோம். மூடிட்டு இப்போ பீக்கங்காயை நம்ம பார்க்கலாம். பீக்கங்காயெல்லாம் வந்து நான் நல்லா எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். வெட்டிட்டு அது உள்ளே இருக்க குடலெல்லாம் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இப்படி 2 வெட்டிக்கிட்டு நம்ம இப்படி ஒரு பக்கம் அப்படி வெட்டி எடுத்துருவோம். இப்போ பீக்கங்காவை இப்போ பாதியாக அப்படி வெட்டிக்கிடுவோம். நல்லா இப்படி பாதியாக வெட்டிட்டு இதுக்குள்ளே இருக்கிற அந்த விதையை வந்து நம்ம எடுத்துருவோம். எடுத்துகிட்டு இதுக்குள்ளே நம்ம அரைச்ச மசாலையை இதுக்குள்ளே வைக்க போகிறோம். நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பிச்சு எடுத்துருவோம். இந்த விதையெல்லாம் வேண்டாம், இதை பிச்சு எடுத்துருவோம். பிச்சு எடுத்துட்டு நம்ம வெறும் அந்த தோலில் மட்டும்தான் அந்த மசாலாவை வச்சு நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துட்டேன்.
இப்போ இதில் நம்ம வந்து அரைச்ச மசாலாவை இந்த அரைச்ச மசாலாவை நம்ம ஸ்பூனில் எடுத்து நல்லா இது உள்ளே போட்டுருவோம். இது உள்ளே போட்டு நம்ம இதில் வச்சுக்கிறோம். மிச்ச மசாலாவை நம்ம அதில் தான் ஊற்ற போகிறோம். இந்த எல்லா பீக்கங்காய்களையும் இந்த மசாலா இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி வச்சுக்கிடலாம். எல்லா பீக்கங்காய் இந்த மாதிரி வச்சுருவோம். 2 பீர்க்கங்காய் எடுத்து நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி குடல் எடுத்துகிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மசாலா உள்ளே அமுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த தக்காளி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போம். தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள். அதுக்குள்ளே நல்லா குழஞ்சி இது ஒரு திக்கு கிரேவி தான். இது தொட்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இது சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். இப்போ இந்த டைமில் நம்ம இந்த பீக்கங்காயெல்லாம் இதில் போட்டுருவோம். இப்போ நம்ம எல்லாம் ஸ்டஃப் பண்ணது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். ஐஸ் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாத்தையும் இது உள்ளே வச்சுட்டேன். இது உள்ள சீக்கிரமாக வெந்துடும். இது இந்த மிக்ஸி கலந்த தண்ணியை மட்டும் நம்ம அதில் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிட்டு அப்படியே மூடி விட்டுருவோம். உப்பு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அப்படியே மூடி விட்டுருவோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகிருக்கு. நம்ம பெரட்டி விடுவோம். ஏன்னா நெடக்கல்ல வேர்க்கடலை எல்லாம் போட்டிருக்கோம்ல, நெடக்கல்ல போட்டதுனால தீயும். இப்போ அப்படியே நம்ம இதை திருப்பி விட்டுக்கிறோம். பீக்கங்காய் சீக்கிரம் வெந்துடும். சீக்கிரம் வேகக்கூடியதான் பீக்கங்காய். சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது புதுமையாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த பீக்கங்காய் வந்து சீக்கிரமே வெந்துடும். ஆனால் கொஞ்சம் அப்பப்போ திறந்து கிளறி விட்டுருங்க. ஏன்னா தீஞ்சிரும். இல்லாட்டி கொஞ்சம் அப்பப்போ இப்படி பிரட்டி விட்டுக்குருங்க. காய் வெந்துடும் சீக்கிரமாகவே. ஏன்னா இந்த கடலைக்கொட்டை வேர்க்கடலை போட்டதுனால நம்மளுக்கு தீயும். அடிக்கடி இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுக்குருங்க. அடுப்பை ஸ்லோவில் வச்சு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து பார்ப்போம். இப்போ நம்மளோட பீக்கங்காய் கிரேவி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். அது பாருங்கள் சூப்பராக வெந்து இந்த மாதிரி அது வந்து மடங்கிருச்சுனாவே வெந்துருச்சுன்னு அர்த்தம். ரஃப்பாக இருந்துச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா வருங்க. சூப்பராக சுருண்டு நல்லா இருக்குது. அருமையாக இருக்கும். இது சப்பாத்தி, இட்லி, தோசை சாப்பாடு கூடலாம் சாப்பிடலாம். ரொம்ப அருமையான ஒரு கிரேவி இது. கண்டிப்பாக இந்த கிரேவியை செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். வாசனை சூப்பராக கமகமன்னு நல்லா இருக்குது. புது விதமாக பீர்க்கங்காயில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோதான். நம்ம பீர்க்கங்காய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொத்தமல்லி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு.